அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 ஓப்பனிங் எவ்வளோ வந்திருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ வந்திருக்கு, இந்தியாவில் எவ்வளோ வந்திருக்கு, அதுலேயும் இந்தியாவிலே எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அப்புறம் வந்து படையப்பா ரீ ரிலீஸில் நேற்று 8வது நாள் எப்படிப்பட்ட வசூல், நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சண்முக பாண்டியன் அவர்களோட படம், சரத்குமாரும் நடிச்சிருக்காரு, கொம்பு சிவி அப்படிங்கிற படம். அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் துரந்தர் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இல்லாம களம் காவல், தி டெவில், அப்புறம் தேரே இஷ்குமேன், இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். அந்த படத்துல காலத்துக்கும் நீ வேணும் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு MDBGMS அபிஷியல் அப்படிங்கிறவரு, விஸ்வா ஜேஎம்சி, குட்டி ஸ்டோரி, வேத நாராயணன், பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஹிந்தியில பெரிய அளவுல வசூல் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்க துரந்தர் நேத்து 15வது நாள் இந்தியாவில் 26 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 5.5 கோடி, அதாவது 614K US டாலர்ஸ், உலகம் முழுக்க 32 கோடியே 15 லட்சம். இந்தியாவில் டோட்டலா இந்த படம் 15 நாள்ல 577 கோடியே 40 லட்சமும், ஓவர்சீஸ்ல 18.3 மில்லியன் US டாலர்ஸ், அதாவது 164 கோடியே 5 லட்சம். உலகம் முழுக்க 741 கோடியே 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி. ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் கூட சொல்லலாம். தேரே இஷ்குமேன் இந்த படம் வந்து நேற்று 22வது நாள் இந்தியாவில் 17 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், டோட்டலா 160 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். அப்புறம் தி டெவில் அப்படிங்கிற படம் கன்னட திரைப்படம் நேற்று 9வது நாள் கர்நாடகாவில் 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 29 கோடியே 18 லட்சம் கர்நாடகாலையும், 32 கோடியே 45 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அக்கண்டா 2 இந்த படத்தோட நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 44 லட்சம், 76 கோடியே 28 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 112 கோடியே 37 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 140 கோடி பட்ஜெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பெரிய கலெக்ஷன் இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோ, இதுலயே ஆந்திரா தெலுங்கானால இன்னும் ஒரு பாதி மடங்கு கலெக்ட் பண்ணோம். அதாவது 100 கோடிக்கு மேல 120 கோடி கிட்ட அங்க மட்டுமே கலெக்ட் பண்ணோம். உலகம் முழுக்க இந்த படம் கண்டிப்பா ஒரு 180 கோடியாவது வசூல் பண்ணாதான் ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் அது எடுக்கும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் நேற்று 15வது நாள் கேரளால 26 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், 35 கோடியே 47 லட்சம் கேரளாலையும், 77 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். களம் காவலை பொறுத்த வரையும் முதல் 5 நாள் 6 நாள் கிட்ட, அதாவது ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்தது. அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற கலெக்ஷன் எடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் அதே மாதிரியா நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேஸ்ல இந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. வசூல் ரீதியா வெற்றியா இருந்தாலுமே செகண்ட் வீக்கு இந்த படம் சம்பந்தமே இல்லாத கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் மலையாளத்துல பா 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 அப்படிங்கிற படம் நேத்து டே 2 கேரளால 3 கோடியே 41 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா கேரளால 10 கோடியே 58 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடி, உலகம் முழுக்க 20 கோடியே 97 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. 2 நாளுமே நல்ல கலெக்ஷன். டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங் எடுத்திருந்தது. டே 2 ஓகே, அதாவது நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீ ரிலீஸ் நேற்று நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் ஒரு ரீ ரிலீஸ் படம் நேற்று 25 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு. 8வது நாள் உலகம் முழுக்க 29 லட்சம். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ், கொம்பு சிவி, படையப்பா இந்த படங்களோட வசூல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படையப்பா ரீ ரிலீஸ் நேற்று 8வது நாள் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ கூட தமிழ்நாட்டில் 25 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 29 லட்சம். டோட்டலா 12 கோடியே 93 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 17 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன், பெரிய ஹிட். ஆஃப்டர் கில்லிக்கு அப்புறம் தமிழ் படங்கள்ல ரீ ரிலீஸ்ல இதுதான் பெரிய கலெக்ஷன். அப்புறம் சண்முக பாண்டியனும் சரத்குமாரும் நடித்த கொம்பு சிவி இந்த படம் நேற்று டே 1 எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 40 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டீசென்டான ஓப்பனிங்.
கண்டிப்பா இந்த படம் செகண்ட் டே தேர்ட் டே பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜேம்ஸ் கேமரோன் அவர்களோட அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் அவத்தார் 3வது பாகம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 தமிழ்நாட்டில் 3,75,00,000, ஆந்திரா தெலுங்கானால 4,55,00,000, கர்நாடகாவில் 3,50,00,000, கேரளாவில் 1,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,85,00,000, டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 24,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $42.1 மில்லியன், 375 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. $400 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு 3,500 கோடி கிட்ட வருது. ஸோ போன பாகத்துக்கு, அதாவது 2வது பார்ட்டுக்கும் இந்த 3வது பார்ட்டுக்கும் இந்தியாவிலே பெரிய அளவுல ஓப்பனிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது 15 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் ஆன இந்த படம் 24 கோடி கிட்ட தான் கிராஸ் கலெக்ஷனா வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படம் டே 1 இதுக்கு முன்னாடி அவதாரோட தி வே ஆஃப் வாட்டரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியா இருக்கு, 50% அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேபி இந்த படம் செகண்ட் டே தேர்ட் டே பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் மார்க்கோ உன்னி முகுந்தன் அவர்களோட ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர். போன வருஷம் வந்து 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண படமா அமைஞ்சிட்டு, மலையாளத்துல இப்படி ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படமா நம்ம வேற எந்த லாங்குவேஜ்ல கூட இந்த அளவுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க பார்த்திருக்க மாட்டோம் போல. மலையாளத்துல அப்படிப்பட்ட ஒரு படமா போன வருஷம் வந்து எல்லாரையும் ஒரு வியப்புல கொண்டு வந்துச்சு. பெரிய வெற்றி படமாவும் அமைஞ்சது. அவ்வளோ ரத்தம் தெரிக்க, இது ஆக்ஷன் படம்னு சொல்ல முடியாது, பயங்கர வைலன்ஸான படம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ மார்க்கோ 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மலையாளத்துல ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. கேரளால 41,30,00,000, தமிழ்நாட்டில் 2,75,00,000, கர்நாடகாவில் 4,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5,65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14,75,00,000, ஓவர்சீஸ்ல 33,25,00,000, உலகம் முழுக்க 102,35,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 20 கோடிக்கு போயிருந்தது. 56 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? இந்த படத்துல உங்களுக்கு ஐயோ இப்படி ஒரு சீனை இவங்க எப்படி யோசிச்சு எடுத்தாங்க அப்படின்னு நான் நிறைய சீன் யோசிச்சிருக்கேன். நீங்க எந்த சீன் அப்படி யோசிச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கடுத்ததான் இன்னைக்கு வந்து 45 இயர்ஸ் ஆஃப் முரட்டுக்காலை 1980ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரே ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 25 லட்சம் கிட்ட தான் அப்ராக்சிமேட்டாவே. ஆனா இந்த படம் வசூல் ரீதியா 3,70,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஷேர் மட்டுமே 2 கோடி கிட்ட வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சாங் எது, ஃபேவரட் சீன் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.